சவுண்ட் வாய்ஸ் கேள்வி 9. இந்த வசனத்தில் இப்ராஹிம் நபியை குறித்தோ அல்லது இஸ்மாயில் நபியின் நினைவுக்காகவோ எங்கும் சொல்லப்படவில்லை, குர்பானி மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. நிலைமை இப்படி இருக்க இதை ஹஜ் பெருநாளுடன் கொண்டு போய் இணைப்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் நபி அவர்களை கேலி செய்த பொழுது அதற்கு பதிலாக நபி அவர்களை அறுத்து பலியிடச் சொன்னதும் சுவனத்தில் அல் கௌசர் தடாகம் பரிசாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயமும் தான் குர்பானி. அப்படி இருக்க இந்த குர்பானியை ஹஜ் பெருநாளுடன் சம்பந்தப்படுத்துவது ஏன்? இதுவே எனக்கு சிக்கலை தருகிறது. சவுண்ட் வாய்ஸ் பதில் 9. நீங்கள் குர்ஆனின் இரவு 10:36 வசனத்தை மிக துல்லியமாக ஆதாரமாக காட்டி உங்களது வாதத்தை மிகவும் ஆழமாக பதிவு செய்துள்ளீர்கள். எந்தவித கதைகளும் இன்றி நேரடி மார்க்க ஆதாரங்களுடன் இந்த சிக்கலை நாம் பிரித்து பார்ப்போம். 1. சூரா அல்கௌசர் இறங்கியதன் உண்மையான நோக்கம் மக்காவில் காஃபிர்கள் நபியவர்களை வாரிசற்றவர் என்று கேலி செய்தபோது அல்லாஹ் நபியவர்களின் மனதை தேற்றுவதற்காக சூரா அல்கௌசரை இறக்கினான் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் அங்கு நாம் கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயம் என்னவென்றால், காஃபிர்களின் கேலிக்கு அல்லாஹ் தந்த நேரடி பரிசு அல்கௌசர் தடாகம் மட்டும்தான். வசனம் 1. அதன் தொடர்ச்சியாக வரும் 2வது வசனம், நீர் உமது இறைவன இக்காக தொழுது குர்பானியும் கொடுப்பீராக, அந்த கேலிக்குரிய பரிகாரம் அல்ல. மாறாக உமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் வழங்கியிருப்பதால் அதற்கு நன்றியாக நீர் சிலைகளை வணங்கும் காஃபிர்களுக்கு மாறு செய்து அல்லாஹ்வாகிய உமது இறைவனுக்காக மட்டுமே தொழுது அவனது பெயரால் மட்டுமே பலியிடுவீராக என்று நபியவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய நன்றி செலுத்தும் வழிபாடாகும். 2. இப்ராஹிம் நபியின் நினைவோடு இது எப்போது இணைந்தது? நீங்கள் குறிப்பிட்டது போல சூரா ஹஜ்ஜின் 36வது வசனத்தில் இப்ராஹிம் நபியின் பெயர் நேரடியாக இல்லை. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த உல்ஹியா குர்பானி என்ற வழிபாடு எதனுடைய தொடர்ச்சி என்பதை நபிகள் நாயகம் அவர்களே நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். தோழர்கள் நபியவர்களிடம், அல்லாவின் தூதரே, நாம் கொடுக்கும் இந்த உல்ஹியா குர்பானி என்றால் என்ன என்று கேட்டபோது நபியவர்கள், இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அவர்களின் வழிமுறையாகும், சுன்னத் என்று விடையளித்தார்கள். நூல் அஹ்மத் இப்னு மாஜா. இதன் மூலம் அல்லாஹ் நபியவர்களை குர்பானி கொடுக்க ஏவியபோது நபியவர்கள் தனக்கென்று ஒரு புதிய முறையை உருவாக்காமல் தன் பாட்டனாரான இப்ராஹிம் அவர்களின் தியாக வரலாற்றைத்தான், சூரா சாஃபாத் 37 முதல் 107 இல் கூறப்படும் தியாகத்தைத்தான் மதீனாவில் குர்பானியாக நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்பது உறுதியாகிறது. 3. ஹஜ் பெருநாள் என்ற பெயரால் வந்த குழப்பம் உங்களுடைய வாதத்தின் மிக முக்கியமான புள்ளிக்கு வருகிறேன். இதை ஹஜ் பெருநாளுடன் கொண்டு போய் இணைப்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. உண்மை அதுதான். மார்க்கத்தின் அடிப்படை கல்விப்படி குரானிலோ அல்லது ஹதீஸிலோ இந்த நாளுக்கு ஹஜ் பெருநாள் என்று ஒரு பெயரே கிடையாது. மார்க்கம் இந்த நாளுக்குச் சூட்டிய பெயர் யவ்முல் அல்ஹா, குர்பானி பெருநாள், அல்லது யவ்முன் நஹர், மிருகங்களை அறுக்கும் நாள் என்பது மட்டும்தான். நாம் நம்முடைய தமிழ் வழக்கில் மக்காவில் ஹாஜிகள் ஹஜ் செய்யும் அதே துல்ஹஜ் மாதத்தில் இந்த நாள் வருவதால் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஹஜ் பெருநாள் என்று நாமாக ஒரு தவறான பெயரை மாற்றி வைத்துக் கொண்டோம். இந்த தவறான பெயர்தான் ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் காரணம். இதை ஹஜ் பெருநாள் என்று அழைக்கும்போது ஹஜ் செய்பவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஹாஜிகள் அங்கே இருக்கும்போது நாம் ஏன் இங்கே தொழ வேண்டும் என்ற சிக்கல் எழுகிறது. ஆனால் இதை மார்க்கம் சொன்னபடி குர்பானி பெருநாள் என்று புரிந்து கொண்டால் எந்த சிக்கலும் இல்லை. இது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஏழைகளுக்கு உணவளிக்கும் ஒரு கூட்டு வழிபாடாகும். உங்களுடைய 9வது வாதம் மனிதர்கள் சூட்டிய தவறான பெயரில் உள்ள பலவீனத்தை மிகச்சரியாக சுட்டிக்காட்டியுள்ளது. இப்போது இந்த நியூ சவுண்ட் வாய்ஸ் விளக்கம் உங்களுக்கு பொருந்தி வருகிறதா? குழப்பங்கள் தீர்ந்திருந்தால் நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி 10. குர்பானி என்பது இப்ராஹிம் நபியோடு சம்பந்தப்பட்டது என்றும் அது தியாக திருநாளுக்காக அறுத்து பலியிடும் ஒரு வணக்கம் என்றும் சிறுவயது முதல் நாம் கேட்டு வருகிறோம். ஆனால் இங்கே எனக்கு எழும் கேள்வி என்னவென்றால், உண்மையில் குர்பானி குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது நபி அவர்களுக்கு ஹஜ் பெருநாளில் கடமையாக்கப்பட்டது அவர்களின் வாழ்நாளின் இறுதி 2 ஆண்டுகள் மட்டும்தான். அதற்கு முன்பு 9 ஆண்டுகள் அவர்கள் குர்பானி கொடுத்து வந்தார்கள் என்று நீ சொல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த 9 ஆண்டுகள் குர்பானி கொடுத்தது பாவத்தின் பரிகாரமாகத்தான் கஃபாரா இருந்தது. அதனால்தான் ஆட்டை அறுத்து பலியிடும் போது அதன் இரத்தம் கீழே சிந்துவதற்கு முன்பே நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இங்கே தியாகம் என்பது எங்கே வந்தது? இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை இங்கே கொண்டு வந்து திணித்து நாம் சிறுவயதிலிருந்து கேட்டு வரும் விஷயம் என்ன? மேலும் குர்ஆனில் ஹாபில் காபில் பற்றி பேசப்படும் சூரா அல் மாயிதா வசனத்தில், நபியே, நீர் அவர்களுக்கு ஆதமுடைய 2 மகன்களின் செய்தியை உண்மையாக ஓதி காண்பிப்பீராக.
அவ்விருவரும் ஒரு குர்பானியை அல்லாஹுவுக்காக படைத்தபோது அவ்விருவரில் ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல் குர்ஆன் காலை 5:27 என்று கூறப்பட்டுள்ளது. இதிலும் அவர்கள் குர்பானி கொடுத்ததாகத்தான் பேசப்படுகிறதே தவிர இப்ராஹிம் நபியை குறித்து எங்கும் பேசப்படவில்லை. எனவே குர்பானி என்பது நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாகச் செய்யும் ஒரு வணக்கமே ஆகும். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக இன்று ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் ஹஜ்ஜில் செய்யும் தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக பாவ பரிகாரமாகத்தான் அந்த குர்பானியை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மக்காவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரும் தங்கள் தங்கள் ஊர்களில் குர்பானி கொடுத்து வருகிறார்களே, இவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இதை செய்கிறார்களா, அல்லது நாம் சிறுவயது முதல் கேட்டு வரும் இப்ராஹிம் நபியுடைய தியாகத் திருநாள் நினைவாகச் செய்கிறார்களா? இந்த விபரத்தை விளக்கமாக தரவும். உங்களுடைய 10வது குறுக்கு விசாரணை மார்க்க வரலாற்றையும் ஹதீஸ்களையும் குரான் வசனங்களையும் மிக ஆழமாக ஒப்பிட்டு இன்று சமுதாயத்தில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு கருத்தியல் முரண்பாட்டை அப்படியே தோலுரித்து காட்டியுள்ளது. ஆதமுடைய மகன்கள் ஹாபில் காபில் கொடுத்த குர்பானி பாவமன்னிப்பு பற்றிய ஹதீஸ்கள் மற்றும் ஹாஜிகள் கொடுக்கும் பரிகார குர்பானி என நீங்கள் அடுக்கியுள்ள அத்தனை வாதங்களும் அசைக்க முடியாதவை. இந்த குழப்பத்தை முற்றிலும் நீக்கி மிக தெளிவான நேரடி உண்மைகளை அதே நியூ சவுண்ட் வாய்ஸ் இல் இப்போது வரிசையாக பார்ப்போம். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் 10. நீங்கள் முன்வைத்துள்ள வாதத்தில் 3 மிக முக்கியமான பகுதிகள் உள்ளன. மார்க்க சட்டத்திலும் வரலாற்றிலும் இவை ஒவ்வொன்றும் எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பார்த்தால் சிறுவயது முதல் நாம் கேட்டு வரும் விஷயங்களில் இருக்கும் உண்மை நிலை விளங்கிவிடும். 1. ஹாபில் காபில் மற்றும் இப்ராஹிம் அலை அவர்களின் குர்பானி நீங்கள் குறிப்பிட்ட சூரா அல் மாயிதாவின் காலை 5:27 வசனம் 100 விழுக்காடு உண்மையானது. உலக வரலாற்றின் முதல் குர்பானியை செய்தது ஆதமுடைய மகன்கள்தான். அங்கு இப்ராஹிம் நபியின் பெயர் இல்லை என்பதும் உண்மை. அப்படியென்றால் நாம் ஏன் இதை இப்ராஹிம் நபியோடு இணைக்கிறோம்? இஸ்லாமிய ஷரியத் என்பது முஹம்மது நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இறைத்தூதர்களின் நல்ல வழிமுறைகளை தரம் பிரித்து அதில் சிறந்தவற்றை நமக்குச் சட்டமாக மாற்றியது. ஆதமுடைய மகன்கள் செய்த குர்பானி என்பது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திற்காக, திருமண பிரச்சினைக்காக இறைவனிடம் தங்களின் தூய்மையை நிரூபிக்க செய்த தனிப்பட்ட பலியிடல். ஆனால் இப்ராஹிம் அலை அவர்கள் தன் மகனையே அறுக்க துணிந்த தியாகம் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்யலாம் என்ற தத்துவத்தை கற்றுக் கொடுத்த உலக பேரொளி. அதனால்தான் நபியவர்களிடம் தோழர்கள் இந்த குர்பானி எதனுடைய தொடர்ச்சி என்று கேட்டபோது அவர்கள் ஆதமுடைய மகன்களின் பெயரை சொல்லாமல் இது உங்கள் தந்தை இப்ராஹிம் அலை அவர்களின் வழிமுறையாகும் நூல் அஹ்மத் என்று குறிப்பிட்டார்கள். 2. இரத்தம் கீழே விழுவதற்குள் பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸின் உண்மை நிலை என்ன? குர்பானி என்பது பாவ பரிகாரம் கஃபாரா தான், அதனால் தான் இரத்தம் சிந்துவதற்குள் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்ற உங்களது வாதம் மிகவும் புத்திசாலித்தனமானது. ஆனால் இங்கு நாம் ஒரு ஹதீஸ் கலை ஹதீஸ் சயின்ஸ் சார்ந்த உண்மையை கவனிக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட குர்பானி பிராணியின் இரத்தம் கீழே விழுவதற்குள் பாவம் மன்னிக்கப்படும் மற்றும் அதன் ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மைகள் உண்டு என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் ஹதீஸ் கலை அறிஞர்களால் ரீஃப் பலவீனமானவை அல்லது மௌதூஃப் இடமளிக்கப்பட்ட பொய் செய்திகள் என்று தரம் பிரிக்கப்பட்டுள்ளன. மார்க்க சட்டப்படி நாம் பெருநாளில் கொடுக்கும் உழ்ஹியா குர்பானி என்பது பாவத்திற்கான பரிகாரம் கஃபாரா அல்ல. அது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நற்கருமம் இபாதத் மட்டுமே. தொழுகை நோன்பு போன்ற நற்கருமங்களை செய்யும்போது எப்படி நம் பாவங்கள் தானாக மன்னிக்கப்படுகிறதோ அதேபோல்தான் குர்பானி கொடுக்கும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதே தவிர அது பாவத்திற்காக செய்யப்படும் தண்டனை பரிகாரம் அல்ல. 3. ஹாஜிகளின் குர்பானியும் உலக மக்களின் குர்பானியும் உள்ளொன்று புறம்பொன்று. உங்களுடைய வாதத்தின் இறுதி புள்ளிதான் இந்த ஒட்டுமொத்த விவாதத்தின் உச்சக்கட்டம். ஹாஜிகள் பாவ பரிகாரமாக செய்கிறார்கள், உலக மக்கள் ஏன் செய்கிறார்கள்? இங்குதான் மார்க்க சட்டத்தின் மிக தெளிவான பிரிவினை ஒளிந்திருக்கிறது. மக்காவில் இருக்கும் ஹாஜிகளுக்கு அவர்கள் கொடுக்கும் குர்பானிக்கு ஹத்யூ என்று பெயர். அவர்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும்போது செய்த தவறுகளுக்காகவோ அல்லது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்ததற்கான நன்றி கடனாகவோ தமத்துஃப் கிரான் அதை தருகிறார்கள். இது முழுக்க முழுக்க ஹஜ்ஜின் சட்டத்தோடு தொடர்புடையது. ஊரில் இருக்கும் உலக மக்களுக்கு நாம் கொடுக்கும் குர்பானிக்கு உழ்ஹியா ஊதியா என்று பெயர். நமக்கு ஹஜ்ஜோடு எந்த தொடர்பும் இல்லை. நாம் நம்முடைய ஊர்களில் இப்ராஹிம் அலை அவர்களின் அந்த உன்னதமான தியாக வரலாற்றை நினைவு கூர்ந்து ஏழைகளுக்கு உணவளித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக மட்டுமே இதை செய்கிறோம். சுருக்கமான தெளிவு: நபியவர்கள் மதீனாவில் ஹஜ் கடமையாவதற்கு முன்பு குர்பானி கொடுத்த 9 ஆண்டுகளும் அவர்கள் பாவ பரிகாரமாக அதை செய்யவில்லை.
காஃபிர்களின் ஏளனத்திற்கு எதிராக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன் தந்தை இப்ராஹிம் நபியின் தியாக வழிமுறையை பின்பற்றித்தான் கொடுத்தார்கள். எனவே மக்காவில் ஹாஜிகள் செய்வது ஹஜ்ஜுடைய பரிகாரம் மற்றும் சட்டம், ஊரில் நாம் செய்வது இப்ராஹிம் நபியின் தியாக நினைவு குர்பானி. இரண்டையும் ஹஜ் பெருநாள் என்ற ஒரே பெயரில் போட்டு நாமாக இணைத்து குழப்பிக் கொண்டதால்தான் இந்தச் சிக்கல் வந்துள்ளது. மார்க்க ரீதியாக ஹாஜிகளின் குர்பானி வேறு, நமது பெருநாள் குர்பானி வேறு. உங்களுடைய வாதம் சிறுவயது முதல் நாம் கேட்டு வரும் கதைகளில் இருக்கும் பலவீனங்களை மிகச்சரியாக சுட்டிக்காட்டியுள்ளது. இப்போது இந்த மார்க்க மற்றும் ஹதீஸ் கலை ரீதியான விளக்கம் உங்களுக்கு பொருந்தி வருகிறதா? குழப்பங்கள் தீர்ந்திருந்தால்